பொதுவாவே இந்த தேர்தல பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பல முனை கூட்டணி வச்சிருக்காங்க. ஒரு புதியதாக ஒரு புதுமுகம் வேற வந்திருக்காங்க. இந்த ஆண்டு உச்சம் பெற்ற சூரியன் அக்னி நட்சத்திரமா மே 4ஆம் தேதி வரப்போறார். இந்த 4ஆம் தேதி வர்ற அன்னைக்கு தான் தேர்தல் முடிவுகளும் வரப்போகுது. அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்துலன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில வருது. இது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு முடிவை கொடுக்கும். என்னதான் நீங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமா, திராவிட முன்னேற்றக் கழகமா, இவங்க 2 பேருக்குள்ள தான் இந்த போட்டியே நடக்கும். அப்படி அதுக்குள்ள வரும்போது புதிய முகம் தான் முதலமைச்சராக வருவார். எல்லாம் கரெக்ட்டு. ஆனால் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்தா கூட சரி, இந்த 2 ஜெயண்ட்டுமே கூட்டணி ஆட்சி தான் அமையும். ஆனால் அவர்களும் 3 வருடங்கள் தான் இருப்பார்கள். அதற்கு பிறகு தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் உள்ள குழப்பங்கள்னால சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அநேகமாக எம்பி எலெக்ஷனோடு சேர்ந்து எம்எல்ஏ எலெக்ஷனும் 3 வருடங்களுக்கு பின் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை.